சிஸ்டர், கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன டாபிக் தெரியுமா? சார் காலை வணக்கம் சார். விஜயதர்மன். வெரி குட் மார்னிங். வாழ்க்கையின் சவால்கள் இல்லையா? நம்ம லைஃப் சேலஞ்ச் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அந்த பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு சவால் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி அந்த சவாலை வந்து நம்ம எப்படி அணுகணும், எது மூலமாக ஒரு சவாலை, ஒரு பிரச்சனையை நம்மளால சரிப்படுத்த முடியும், அது வந்து உண்மையிலே பிரச்சனை பிரச்சனை தானா, பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பல டாபிக்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. இதை பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனல்ல போய் செக் பண்ணலாம். நம்ம சில வாரங்களுக்கு இடையில் நிறைய அந்த வீடியோஸை வந்து அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த அப்டேஷன் வர்றதுக்காக உங்களுக்கு என்னைக்கு நம்ம போடுறோங்கிறது தெரியாது. என்னைக்கு நம்ம போடுறோமோ அந்த இடத்துல அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்ப்பதற்காக, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு நம்ம எப்போ அப்லோட் பண்ணாலும் அது சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த பிரச்சனையுமே வந்து உண்மையில பிரச்சனையே கிடையாது. எப்ப வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு செயல் உங்களுக்கு கவலைய, துக்கத்தை, கோபத்தை, எதிர்பார்ப்பை உங்களுக்கு தர ஆரம்பிக்கிறதோ அதுதான் உங்களுடைய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. பிரச்சனைங்கிறது வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அந்த பிரச்சனைகளை கடந்து தான் நம்ம செல்லணும் அப்படிங்கிறது வந்து விதி. ஆனா அந்த பிரச்சனைய ஒரு ஒரு மனிதனும் எப்படி பார்க்கறாங்க, அந்த கோணம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிரச்சனையில ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது. அதாவது நமக்கு தெரியாத, நமக்கு அறியாத, நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு பிரச்சனை நமக்கு நிகழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து நமக்கான பிரச்சனையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப இது வந்து நமக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா நமக்கு அது பிரச்சனையா மாறுமா? மாறாது இல்லையா? நமக்கு வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் நம்ம தலையில ஏற்றுக்கொள்ளாத வரை அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து நடப்பதற்கு நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிநாட்டுல ஒரு போர் நடக்குதுன்னா அது ஒரு சங்கடமான விஷயம்தான். பட் அதை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணணும்னா நமக்கு இங்க போர் நடக்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம ஒரு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு மரணம் வந்து விட்டது அப்படின்னா நீங்க அந்த அவங்க எப்படி இழப்புனால் துடிக்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அதே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்கோட போய் அங்க நீங்க அந்த துக்கத்தை கொண்டாடுவீங்களா? செய்ய மாட்டீங்க இல்லையா? நிச்சயமா வந்து அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நீங்க செய்யவே மாட்டீங்க. அங்க போவீங்க, அதை அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இருக்காது, அவங்கள பார்ப்பீங்க, வந்துருவீங்க. ஆனா அதே டைம்ல அந்த அதே துக்க நிகழ்வு உங்களோட வீட்டுல நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க, கதறுவீங்க, துடிப்பீங்க இல்லையா? அதை வந்து எப்படி நீ அடுத்த கட்டத்துல ஃபேஸ் பண்றது,
அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து பெரிய கவலையும் துக்கத்தையும் சோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆனா அடுத்த நபரோட ஒரு விஷயத்த நீங்க அணுகும் பொழுது அது வந்து உங்களுக்கு துக்கத்தையோ கவலையோ பிரச்சனையோ கொடுப்பது கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் நம்மை சார்ந்ததா சார்ந்தது இல்லையா, நமக்கு வெளியே இருந்து வந்ததா நமக்கு உள்ள இருந்து வந்துச்சா, நம்ம அதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தான் எல்லா விஷயமே இருக்குது. அப்ப பிரச்சனை இல்லாம நம்ம கடந்து செல்ல முடியுமா அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அந்த கோணங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எதை நம்ம ஏத்துக்கணும், அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம சிந்திக்க கூடாது. நமக்கு கண்ட்ரோல்ல நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வுகளை தேட ஆரம்பிக்கலாம். அப்போ நிறைய பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில நம்மளை ஒரு ஷேப் பண்றதுக்காக, தைரியமா இருக்கிறதுக்காக, கட்டுப்பாட்டோட இருக்கிறதுக்காக, அறிவை வளர்ப்பதற்காக, நாணத்தை மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நீங்க நல்லா சுகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நீங்க எங்கேயாவது ஏதாவது சிந்திப்பீங்களா? நிறைய புக் எடுத்து உட்காந்து படிப்பீங்களா? நிறைய கத்துக்குவீங்களா? எதையும் செய்ய மாட்டீங்க இல்லையா? சிம்பிளா வாழ்ந்துகிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்ப்பதற்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்க, நல்ல தைரியமா இருக்கணும், ஃபேஸ் பண்ணணும், அதை கடந்து போகணும்னு நினைப்பீங்க. நிறைய கட்டுப்பாட்டோட, தவறுகள் செய்யக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வந்து தப்பான வழிகளில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்திப்பீங்க. ஏன்னா எப்போ நமக்கு தோல்விகள் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, உடனே கடவுள்கிட்ட போய் மன்றாட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நிறைய படிக்கிறது, லேர்ன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்வீங்க. உங்களுடைய ஞானத்தை பெருக்குவதற்கான வேலைகளை செய்வீங்க. இயற்கையா நம்ம அப்படித்தானே? இது வந்து இந்த பிரச்சனைகளுக்கான நீதிகளா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ப்ராப்ளம் வரும்போது தான் அதை சரி செய்யக்கூடிய வழிகளை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அந்த தவறுகளை திருத்துவதற்கான வழிகளை தேடுவதற்காக நம்ம நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல பின்னடைவு அடையுமா அப்படின்னா நிச்சயமா அடையும். அது வந்து ரொம்பவுமே இயல்பான ஒன்று. நீங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல இடத்துல இருக்கிறீங்கன்னா மேபி அந்த வேலை போயிடலாம், அந்த தொழில் கையை விட்டு போயிடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு நிகழும். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா திடீர்னு எதிர்பாராத ஒரு செயலாக வந்து நடக்கும் இல்லையா? அதான் இந்த சென்னையில நிறைய பிரியாணி வச்சு நிறைய நிறைய ஷெட்டு வச்சு ஏதோ ஒரு ஒரு பையன் வந்து ரொம்ப ஏழ்மையில, ரொம்ப ஏழ்மை, ரொம்பவுமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன். ஏதோ டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னமோ ஒரு பேர் அப்பாவா, என்னமோ என்னமோ ஒரு பேர் வச்சு ஒரு பாபுவா, என்னமோ ஒரு பேர் வச்சு ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்றாரு. அதாவது அந்த கேட்டரிங் மாதிரி. ஸோ அவர் கஷ்டப்பட்டு மேலே வந்து ரொம்பவுமே அந்த கொள்முதலை வச்சு கஷ்டப்படும் பொழுது ரைடு வந்து இது சரியில்லை, தண்ணி சரியில்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட மொத்த அந்த குடோனையுமே உடைச்சு ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பையன் வந்து அதுக்கப்புறமா இந்த பாதிப்புக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மட்டும் இல்லை, பல ஊர்களில் அவங்களோட பிரான்ச்சஸை தொடங்கிட்டாங்க. அதுக்கான வாய்ப்பாக மாறினது அந்த நியூஸ், அந்த ரைடு நடந்து அது வந்து பிரபலமாகி அந்த ரைடே வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஹைக்கை கொடுத்து இன்னைக்கு அதை விட பல ஆயிரம் மடங்கு முன்னேறிட்டாப்ல. ஆனா தனக்கு அந்த பிரச்சனை வரல அப்படின்னா
இன்னைக்கும் ஒரே ஒரு வீதியில ஒரு இடத்துலயே தங்கியிருப்பார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அது எதிர்பாராத விதமாகத்தான் வரும். நாம அதை போய் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டு நமக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை வராது. உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நம்ம பிரச்சனை வருவதை தவிர்க்கத்தான் முடியுமே தவிர நம்மளால அந்த பிரச்சனைய மொத்தமா தவிர்க்கணும் அப்படிங்கிறது, அதாவது வருமுன் தடுக்கலாம், வந்துருச்சுன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இன்கேஸ் நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஃபேமிலி சூப்பரா போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரெசன்ட்ல நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த தொழில், உங்களுடைய அந்த வருமானம் எல்லாம் மொத்தமா முடங்கிரும் இல்லையா? அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அப்ப இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான வழிகளை வந்து கண்டுபிடிச்சு வைக்கணும். நீங்க இல்லைனாலும் ஒரு ஆட்டோமேஷனாக எப்படியாவது அந்த தொழில் வந்து ஏதாவது ஒரு முறையில நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பை வந்து நீங்க ஏற்படுத்தி வச்சிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரேக், அவங்கள பாதிப்பு வராம உங்களுடைய நீங்க எடுத்துக்கக்கூடிய பிரேக் வந்து அந்த தொழிலை பாதிக்காம முன்னோக்கி செல்வதற்கு காரணமாக அமைச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கணக்கு போட்டு அதுக்குண்டான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளால தவிர்க்க முடியாத ஒன்று நம்மளுடைய பிரச்சனைகள். இது வந்து ஒரு ஒரு மனிதருக்குமே வந்து வித்தியாசமான ஒரு நிலையில தான் வரப்போகுது. ஏன்னா பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமனான விஷயம். ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் வித்தியாசமான செயல்களின் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைகள் வந்து வேறுபடுது. அந்த பிரச்சனைகள் வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை வச்சு இன்னொரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அது வேற கோணத்துல இருக்கும், இது வேற கோணத்துல இருக்கும். அதோட அணுகுமுறை வேறையாக இருக்கும், இதோட அணுகுமுறை வேறையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னா அது ஒன்னொன்னும் வித்தியாசமான கோணங்கள்ல தான் இருக்கும், தவிர எல்லாமே ஒரே ஸ்டைல்ல இருக்காது. நம்ம வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னாலே அந்த வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கைங்கிற கட்டமைப்பே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்டமைப்பு வந்து முழுக்க முழுக்க பிரச்சனைகள்னால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையோட வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னா மகிழ்ச்சியை சார்ந்திருக்கிறது, முன்னேற்றத்தை சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு மாயை. இந்த வார்த்தைகள் வந்து உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட சில மாயையான வார்த்தைகள். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டது பிரச்சனையின் பால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு தொழிலோ இல்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கோ நீங்க டக்குன்னு வந்துடுறீங்க, ஒரு கிளிக் ஆயிருது. ஒரு விஷயம் வந்து நீங்க செய்யறீங்க, கிளிக் ஆயிருது, வருமானம் நல்லபடியா வந்துருது, நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னு வைங்க. இன்னைக்கே நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வீடு செட் ஆயிருச்சு, ரெகுலரா அந்த தொழில் அமைஞ்சிருச்சு, அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு சரியான வருமானம் தொடர்ந்து வருது. இதுல உண்மையிலே நீங்க பாருங்க, இந்த சரியான வருமானம், இந்த சரியான ஒரு ஒரு வெல் டு டூ லைஃப் இது வர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க,
எவ்வளோ முயற்சி செஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? தோல்வியையும் வலியையும் சங்கடத்தையும் துக்கத்தையும் கவலையையும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கும் இல்லையா உங்களுக்கு? அந்த வலிகளை எல்லாம் நீங்க தாங்கி பிடிச்சி நின்னனாலதான் இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக மாறி இருக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய வெற்றிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன? தோல்வி. தோல்வியை சகிப்பதும் தோல்வியை வெல்வதும் தான் வெற்றி. யாராவது வெற்றியை வென்று திரும்ப வெற்றியாக மாற முடியுமா? ஒரு சக்சஸ திரும்ப ஒரு சக்சஸ் மூலமாக வெல்ல முடியுமா? அந்த சக்சஸை இன்னொரு சக்சஸாக மாத்தணும்னாலும் இந்த சக்சஸ்ல என்னெல்லாம் நஷ்டம் இருக்குதோ, என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதை வெல்ல வேண்டும் இல்லையா? எதெல்லாம் நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் சரி பண்ணனாதான் அடுத்த பெரிய சக்சஸ். நீங்க ஒரு சின்ன சக்சஸ்க்கு வந்திருக்கிறீங்க, ஒரு வெற்றிகரமா ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த வெற்றியே அப்படியே அதுவா மாறிடுமா? மாறாது இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனியோட அந்த மிஷின் ஒரு 5 லட்சம் ரூபா வருது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லபடியா ஓடிட்டு இருக்கு, கடகடான்னு ரெகுலரா அந்த 1000 பீஸ் பக்காவா கஸ்டமர் ஒருத்தர் பையர் வாங்கிக்கிறாரு. நல்லா சுகமா போயிட்டு இருக்கு. இப்படியே இருந்தா என்ன ஆவீங்க நீங்க? வேற ஒரு பிரச்சனை வரும்போது மாட்டிக்குவீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து அப்கிரேடு, நம்ம 3000 பீஸ் தயாரிப்பதற்கான நிலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, 3000க்கு போறோம்னு நினைக்கும் போது பிரச்சனை வருமா வராதா? பிரச்சனை தான் வரும். 3000 வரும்? 3000 எடுத்துனே வந்துடாது. அந்த மிஷின் வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் வேணும். இந்த மிஷின் இந்த கம்பெனி கொஞ்சம் உழைப்பது. ஏன்னா அடிக்கடி மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் பீஸ் தப்பு தப்பா ஓட்டிடுது. ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்போ பெட்டரான ஒரு கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கணும். பெட்டரான மேனுஃபேக்சரரை கண்டுபிடிச்சு அதோட ரிசல்ட்டையும் சரியான முறையில நம்ம தேடி தொலாவி எடுக்கணும். அதுக்கப்புறமா போய் எங்க அந்த மிஷின் ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸும் அதோட அனுபவங்களையும் நம்ம கத்துக்குவோம். அப்ப பாருங்க, நீங்க ஒரு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும். என்ன பிரச்சனை? இது நல்லதா கெட்டதா, இதோட சூப்பரா, இதோட கவுண்டிங் அதிகமாக வருதா, டைமிங் அதிகம் வருதா, அந்த மாதிரி கரண்ட் செலவு அதிகம் வருதா, ஆளோட அளவு அதிகமாகுதா, இடையில இடையில இது பிரேக் அடிக்குதா, நல்ல கம்பெனியா, இதுலயே பெட்டர் கம்பெனியா. இப்போ கொஞ்சம் காசு இருக்கு உங்கள்கிட்ட, அன்னைக்கு காசே இல்லாதனால ஏதோ ஒன்று எப்படியாவது பண்ணணுமேன்னு பண்ணியிருக்கீங்க. சக்சஸ்ஃபுல்லா போனனால கொஞ்சம் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது டக்குன்னு வானத்திலிருந்து வந்துடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சு சுத்தி பார்த்து தெரிஞ்சு மேனுஃபேக்சரை பார்த்து நிறைய விஷயங்களை சரி பண்ணி இதுக்கடையில பணம் மட்டும் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு லோன் எடுக்கணும், ஏதாவது ஒரு கடன் எல்லாம் வாங்கணும், அப்படியெல்லாம் பண்ணி அப்படி இப்படி ஒரு 15 லட்சம் ரூபாயோட மிஷினை ஓகே பண்ணி கொண்டு வருவீங்க. அப்பதான் உங்களால அந்த 3000 அவுட்லெட்டை சரியான முறையில உங்களால எடுக்க முடியும். அந்த அந்த ஒரு முயற்சியும் அந்த வெற்றியும் நம்ம அடையணும்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை தான் வருது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பிரச்சனைகளால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எதை செஞ்சாலும் ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறத சிந்திக்கணுமே தவிர உடனடி தீர்வுகளை நோக்கி பயணிக்க கூடாது. ஷார்ட்கட். அந்த பிரச்சனைய உடனே டக்குன்னு சரி பண்ணிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு சாப்பாட்டுக்குள்ளார பூசணிக்காய் வச்ச மாதிரி அடுத்ததுக்கு போலான்னு சிந்திக்க கூடாது. அதை எப்படி கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில சில இடங்கள்ல சிலர் நமக்கு பிரச்சனைக்கு உரியவர்களாக இருப்பார்கள். அவங்க புறம்பேசி நம்மளை ஏதாவது ஒரு சூழல்ல தள்ளி விட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே டைம்ல
இயற்கையாகவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதையும் நாம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இயற்கையாக நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாகும்? காலையில் எந்திரிச்சு டக்குன்னு கிளம்பி நம்ம பிஸ்னஸ்க்காக இல்லைன்னா ஜாப்காக கிளம்பி போகலான்னு வண்டி எடுத்தா வண்டி டயர் பஞ்சர் ஆகும். காலையில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, கொண்டு போய் தள்ளிட்டு போய் கஷ்டப்பட்டு பஞ்சர்லாம் போட்டுட்டு போனா அன்னைக்கு ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். சரி, டிராஃபிக்ல நின்று நின்று போயிடலாம்னு நினைச்சா ரெயின் கோட் எடுத்திருக்க மாட்டோம். அன்னைக்கு தான் மழை பெய்யும். என்னைக்கெல்லாம் சேஃப்டியா ரெயின் கோட் எடுத்து உள்ள சொருகி வச்சிருப்பீங்களோ அன்னைக்கெல்லாம் அந்த வருஷம் பூரா மழையே பெய்யாது. என்னைக்கு ரெயின் கோட் எடுத்து உள்ள வைக்காம மறந்துட்டு போறீங்களோ அன்னைக்கு நல்ல மழை பெய்யும். என்னைக்கு உங்களோட இன்சூரன்ஸ் காலாவதி ஆகுதோ அன்னைக்கு கரெக்டா போலீஸ் பிடிப்பாரு. என்னைக்கு நீங்க பொல்யூஷன் வரைக்கும் கரெக்டா வச்சிருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்படி வாழ்க்கையில நேச்சுரலா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப கவலைப்பட்டு நம்ம அதை ரொம்ப சங்கடப்பட்டு என்னடா லைஃப் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம எப்படி அதை அணுகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்ம சரியாக முடியும். அதுல சிலர்லாம் இருக்காங்க, உங்களை தேடி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட டியூட்டியே. ஸோ இந்த நபர்களை நம்ம எப்படி அணுகிறது? இந்த பிரச்சனைக்குரிய நபர்களை தேடி பிரச்சனை தர்றவங்க. ஒன்று, நேச்சுரலா பிரச்சனை நடந்துட்டே இருக்கு இயற்கையான முறையில். சில பிரச்சனைகள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வழிகள்ல பல பிரச்சனைகளையும் நம்ம கடந்து வாழ்க வளமுடன் ஒன் பை ஒன் ஒன் தான் நம்மனால வெளியே வர முடியும். அந்த நம்மனால எந்த ஒரு பிரச்சனையை நம்மனால அணுக முடியும், எந்த பிரச்சனையை அணுக முடியாது, எது நமக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கு, எது கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கு, நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம விட்டுறோம். நம்ம அதை திரும்ப திரும்ப கையில் எடுத்துட்டு அதை முயற்சி செஞ்சோம்னா அந்த பிரச்சனை நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்குமே தவிர அது நமக்கு ஒரு தீர்வை எப்பவுமே கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய, இப்போ நீங்க நார்மலா ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க போறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பர்ஸ் இல்லைன்னா தண்ணி பாட்டில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மறந்துடுவீங்க. ஸோ அந்த மறந்துட்டு நம்ம வெளியே போனதுக்கப்புறம் பயங்கரமாக நமக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும், திட்டு வாங்குவோம், எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த கோபம் திட்டு எல்லாம் வாங்கினதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு கவலையோட இருந்தோன்னா நீங்க தான் ரொம்ப உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதே டைம்ல இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்த முறை நான் அதை செய்ய மாட்டேன், இந்த விஷயங்களை நான் மறக்க மாட்டேன். வெளியிறங்கும் போது 1க்கு 2 தடவை நான் எதை கையில வச்சிருந்தேன், எதை மறந்து வச்சுட்டேன், என்ன பண்ணணுங்கிறத 1க்கு 2 தடவை நான் சிந்திச்சு தெளிவான மனநிலையில தான் இனிமேல் அந்த வேலைகளை செய்வேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாற ஆரம்பிக்குது, ஒரு நல்ல கல்வியாக மாற ஆரம்பிக்குது, ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா நான் அடுத்த டைம் அதையே தான் செய்வேன், நான் அடுத்த டைம் அதை மறந்துட்டு தான் வருவேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அறியாமையும் உங்களுக்கு மேல பயங்கரமான கோபமும் பிரச்சனையும் உங்க கிட்ட வர ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்மளால தவிர்க்க முடியாத சில விஷயங்களா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை வந்த உடனே ரொம்ப ஒரு மரணம் இல்லைன்னா ஒரு பிரிவு அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம சோகமா இருப்போம். ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு. இது தவிர்க்கவே முடியாது. ஆனா ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் சும்மா 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 இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே புரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இது மோசமா இது இருக்குது அது மோசமா இருக்குதுன்னு சொல்லி அந்த நிகழ்வை பத்தி மற்றவங்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் அவங்கள பரிதாப நிலையில பார்க்கணுங்கிறதுக்காகவே சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையிலே வந்து பிரச்சனைக்கு ஆள்பட்டு அந்த பிரச்சனை மூலமாக பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒருத்தங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு மரணம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து இந்த உலகத்தோட நியதி. இதை நம்ம வந்து இதை தவிர்க்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நிறைய உட்கார்ந்து அழுது அழுது பிரச்சனைகளை பெருசாக்கி, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்கெல்லாம் வந்து ஐயோ அப்படியாம்மா அப்படி ஆயிடுச்சா வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து உங்களை விசாரிச்சு உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி கவலைப்படுத்தி அந்த கவலையில அந்த துக்கத்துல அவங்க சொல்ற ஆறுதலை கேட்கறதுக்காகவே உங்களை வந்து ஒரு பரிதாபமான நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காகவே சில விஷயங்களை செய்வீங்கன்னா அது வந்து உங்க வாழ்க்கையவே மொத்தமாக அழிக்கக்கூடியதாக மாறுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு வருது அப்படின்னா இனி அடுத்த கட்டம் நாம என்ன செய்யறது அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு அந்த அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்மளை நம்ம மகிழ்ச்சியா வச்சுட்டு இந்த அனுதாபங்களையும் சிம்பத்தி கிரியேட்டிவெல்லாம் வந்து உருவாக்காம அதை விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஈஸியா இருக்கும். அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் ஒரு பழக்கத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறிடுது இல்லையா? அப்ப நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த பிரச்சனை நம்ம கையில ஒதுங்காதோ அதை விட்டுறணும். அதை திரும்ப திரும்ப இழுத்து பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சிம்பத்தியான விஷயங்களை வந்து நீங்க எடுத்துக்காம அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு ஒரு ரீஃப்ரேமிங் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகளை வாய்ப்புகளாக மாற்றக்கூடியதாக நம்ம மாற ஆரம்பிக்கணும். அப்ப நமக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை வந்து எப்படி சரி செய்து நம்மளுடைய வாய்ப்புகளாக மாற்றுவது. இப்போ உங்க வீட்டுல ஒரு துக்கமான நிகழ்வு நடந்துச்சு, ஒரு மரணம் வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பொறுப்புல நீங்க அந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் நீங்க செய்ய முடியும்னு சிந்திக்கலாம். ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தொழில் வந்து நஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துல இந்த இடத்துல நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற சிந்தனையோட அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் செய்யறனால உங்களோட தொழிலும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்கிற அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும். அந்த மனநிலைய நம்ம நான் செஞ்சா மட்டும் ஒன்றும் நடக்காதப்பா, எனக்கெல்லாம் அதுக்கு வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு எல்லாம் சிந்திக்காம இங்கதான் சான்ஸ் இல்லை, உலகம் பூரா நிறைய சான்ஸ் இருக்கு, அதை பூரா நான் பயன்படுத்திக்குவேன், எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கொள்வேன்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறும். இப்போ நம்ம வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த பர்ஸை மிஸ் பண்றோம் வர்றோம் அப்படிங்கும்போது பயங்கரமா கோபமாகி வேண்டாத வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள புண்படுத்தும் பொழுது, ஏன்னா பொய்யான வார்த்தைகளை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பொய்யான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிடும். பட் அதே டைம்ல ஓகே நாளைக்கு வந்து அந்த பர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம், இன்னைக்கு நமக்கு அது தேவை இருக்கா இல்லையா, ரொம்ப முக்கியமான, ஏன்னா ஏடிஎம் கார்டு அதில் தான் இருக்குது, கொஞ்சம் பணம் விட்ராவல் பண்ணாதான் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியும். யூபிஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் போகிறது ஹில் ஸ்டேஷன், பணம் எடுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற யூபிஐ மூலமாக பணம் எடுக்கலாம்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியான ஏடிஎம் அங்கே பக்கத்தில் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமான சூழல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வண்டியை திருப்பிட்டு 1 கிலோமீட்டர் போய் வீட்டில் போய் அந்த பர்ஸை எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு திரும்ப டிராவல் தொடங்க வேண்டியதுதான் இல்லையா? அதுக்கு பதிலா இதை அப்படியே சமாளிக்கலாம், இப்படியே வந்து அதை வந்து ஒப்பேத்தலாம் நினைச்சா நடக்காது. அப்ப என்ன ஆகும், ஓவர் டென்ஷன் ஆகும், நம்மனால வந்து அதை சரிவர செய்ய முடியாம நம்ம தவிக்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம கோவப்படுவோம், எல்லாத்தையும் போட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிப்போம், தப்பான பொய்யான வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை புண்படுத்துவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை முழுமையா கட் பண்ணி விட்டுரும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும்னா நமக்கு ஒரு சேலஞ்சாக பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு சேலஞ்சாக நம்ம அதை எடுத்துக்கணும்.
அப்போ அந்த பிரச்சனையை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிட்டோம்னா, நமக்கு வந்து அதை எப்படி அணுகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 90% பிரச்சனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகளாக கிரியேட்டிவான மனநிலைய நமக்கு கொடுக்கக்கூடியதாக மாறுது. நமக்கு இது புரியறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தாலே நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு சோகமாயிடுறோம். அந்த பிரச்சனையை பத்தி நினைச்சு அதை பத்தி அது என்னங்கிறது புரியாம கூட நீங்க பயந்துடுறீங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேர்த்தோட ஸ்டோரி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஐடில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு வேலை போயிடும். அவங்க வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஃபயர் பண்ண ஆளுங்க எல்லாமே ரெஸ்யூம் போடுவாங்க வேற இடத்துக்கு. நல்ல ஜாப் கிடைச்சிடும். என்ன காரணம்னா, இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை விட்டு கொடுக்கறக்கும் அந்த சூழலையும் அந்த டிராவல் பண்ணி போற இடத்தையும் கவலைப்பட்டுட்டு, ஏன்னா இது வந்து ரூம் அதுக்கு பக்கத்துல எடுத்து வச்சிருப்பாரு. டக்குன்னு போகலாம், டக்குன்னு வரலாம். அதே மாதிரி நினைச்ச டைம்ல வேலை செய்யலாம். அதே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கொலீக்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா அவங்களோட பழகுறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்லாம் வந்த இடத்துல அவரை ஃபயர் பண்ணும்போது, அவர் அங்கிருந்து மாற்றும் பொழுது அவருக்கு எவ்வளோ துக்கம், கவலை, சங்கடம், பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்போ அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ரெஸ்யூம் போட்டு சங்கடத்தோடயே அதை விட்டாம அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே ரெஸ்யூம் போடுவார். பார்த்தா நல்ல ஜாப் கிடைச்சிரும். அங்க போய் செட்டில் ஆகி இதை விட இங்க வந்து சாதாரண ஆளா இருந்தது அங்க ஹெச்ஆரா மாறிடுவார். அங்க இதை விட டபுள் மடங்கு சம்பளத்தோட செட்டில் ஆயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கொலீக்ஸை பார்க்கும்போது தான் சொல்லுவார், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நல்ல இடத்துல இருக்கிறேன். அன்னைக்கு அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இவங்களை ஃபயர் பண்ணும்போதே இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்துருவாங்க இல்லையா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது பெரிய அளவில் ஒரு ஹைக் அவருக்கு கொடுக்கறதுக்காக வாய்ப்பாக மாறுது. ஆனா இப்ப இதுக்குள்ளாரையே உட்கார்ந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த சர்க்கிள், இந்த பிஸ்னஸ், இந்த சூழலையே நீங்க வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது இதுல என்ன நஷ்டம் இருக்கு, இதுல எவ்வளவு கிடைக்குது, இது நமக்கு போதுமானதா, உங்களுடைய ஸ்கில்லுக்கான விஷயம்தான் உண்மையிலே கிடைக்குதா, நீங்க செய்யற உழைப்புக்கானதுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து ரியலைஸ் பண்ணியே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வெளியே நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்பை பத்தி சிந்திக்க கூட மாட்டீங்க. எப்ப இந்த பிரச்சனை வருதோ அப்பதான் சிந்திப்பீங்க, எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆராய ஆரம்பிப்பீங்க. உங்களையே வந்து நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம யாருங்கிறத நமக்குள்ள தேட ஆரம்பிக்கும். நமக்குள்ள நம்மையே நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அறிவான ஞானமான நல்ல ஒரு திறமையான ஒரு நபரை நமக்குள்ள இருந்து நம்ம கண்டெடுக்கும். இதே வந்து ஒரு ப்ராப்ளம் வரலைன்னா நம்ம வந்து அந்த விஷயத்த மறந்து போயிடும். என்ன டெய்லி ரொட்டீன் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா. ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்த எதனால என்ன, எப்படி நம்ம எப்படி இது வந்து தப்பிக்கிறதுங்கிற விஷயத்த நம்மளோட மூளையை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறணும். அப்ப நம்மனால வந்து ஒரு விஷயத்த நம்ம எமோஷனல் ஆயிட்டோம், நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியல, நமக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிருச்சு அப்படின்னா டேக் பிரேக். கொஞ்சம் கால அவகாசத்தை வந்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையை வந்து உங்களால் அணுக முடியல, அது ரொம்ப பதட்டத்தை கொடுக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதை விட்டுருங்க. உங்க கையிலிருந்து அந்த பிரச்சனையை வந்து விட்டுருங்க. அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன ஆலோசனை பண்ணணும் அப்படின்னா, தி கேம் ஸ்டார்ட். நிறைய மிக பெரும் அறிஞர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தி கேம் ஸ்டார்ட், தி கேம் ஆன் அப்படின்னு சொன்னாங்க. தி கேம் ஆன்னா என்ன, ஒரு நல்ல ஸ்பை இல்லைன்னா வந்து ஒரு அந்த ஸ்பை ஏஜென்ட்டு இல்லைன்னா வந்து என்ஐஏ ஏஜென்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் படம் ஏதாவது ஒன்று நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ அவர் வந்து என்ன சிஐ ஏஜென்ட்டு, இந்த இதில் சிஐடி ஏஜென்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க கையில் கொடுப்பாங்க. அதை போய் அந்த அந்த கொலை நடந்த நிகழ்வு இல்லைன்னா வந்து
பணம் திருடிட்டு போனது, இதையெல்லாம் வந்து அவர் பயங்கரமா அதை கண்டுபிடிச்சு ஓகே பண்ணிடுவார். ஸோ அந்த ஓகே பண்ணி அங்கே வந்து அந்த அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு பணத்தை எல்லாம் ரெக்கவர் பண்ணி அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓ, இதை சக்ஸஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் சொல்லி உட்காருவாங்களா? அடுத்த ப்ராப்ளத்தை எங்கே இருக்குன்னு தேடி எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கேம் ஆன் பண்ணுவாங்க. கேம் ஆன் பண்ணி ஒரு அடுத்த ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அப்போ கேம் ஆன் அர்த்தம். நமக்குள்ள என்ன சொல்லிக்கணும்? நம்ம வந்து ஒரு கேமை விளையாட போகிறோம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம், அந்த பிரச்சனையை அணுக போகிறோம். அப்போ நமக்கு வந்து அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அந்த சிந்தனை வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஒரு சூழலையும் உங்களுக்கு அமைத்து தரும். நம்ம கிளாஸ் கூட வந்து ஒருத்தரை சார்ந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு, பிரச்சனை இல்லாமல் ரெகுலராக பக்காவாக அந்த கரெக்டாக 2 பேட்ச், மாதத்துக்கு 2 பேட்ச் நடத்துவோம். 2 பேட்ச்லேயுமே நல்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லபடியாக அப்படியே மாசத்துல 20 பேர் 25 பேர் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அந்த கட்டமைப்பு வந்து கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தங்க தான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட தேவைகள் வந்தப்போ அவங்க அங்கேருந்து விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிள். ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருந்த எல்லா டியூட்டியும் நான் பார்க்கணும், என் டியூட்டியை பார்க்கணும், அதுக்கு மேலே என்னோட ஃபேமிலியை பார்க்கணும், எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரிப்படுத்தணும். இப்படி நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு. எதை பற்றியும் கவலைப்படலை. இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை வந்து எப்படி சரிப்படுத்துறதுன்னு இந்த கிளாஸ் எடுக்கிறத கூட நிறுத்திட்டு நிறைய கற்றுக்க போயிட்டேன் நான். அப்போ இந்த ஏஐ, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வாங்கலாம், எப்படியெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், நிறைய பிஸ்னஸ் ஆங்கிள் பற்றியும் நிறைய நபர்களோட நிறைய பேர்த்த படித்து 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 இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஏஜென்ட்டை வந்து அவங்கள ஹையர் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷனில் நம்மளோட எல்லா மெசேஜும் போகிற மாதிரி அதையும் வந்து ஒரு சாஃப்ட்வேரை விலைக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு இல்லையா? ஒரு ரொபாட்டிக்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பேட்ச்ல வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு வந்தவங்க தான் நம்மளோட கோபி. அவர் வர்றதுக்கு காரணமாகும் நமக்கு போன பேட்ச்ல கீர்த்திகா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம கொடுத்த சின்ன சின்ன அந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டதும் இன்னைக்கு நம்ம வந்து ரன் பண்ணக்கூடிய அந்த ஆடு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கு வந்தாச்சு. இனி வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு தனியாக சாஃப்ட்வேரை விலைக்கு வாங்கியாச்சு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்னது? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை 4 மாதம் சும்மா உட்கார்ந்தது. ஸோ 4 மாதம் 3 பேர் 2 பேர் வச்செல்லாம் நடத்தின அந்த பயிற்சி அது வந்து இன்னைக்கு நமக்கு பெரிய வெற்றியாக மாறி இருக்குது, பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. வேற சூப்பரான ஒரு டீம் வந்து இங்கே செட் ஆயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்ல அழகா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போறதுக்கு காரணமே அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனை தான். ஸோ அந்த பிரச்சனையில் ஐயோ இப்படி ஆயிருச்சே, நான் என்னடா பண்றது, போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு இந்த கிளாஸே நான் இன்னைக்கு நடத்தி இருக்க முடியாது. ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பேன் நான். வாழ்க்கை முடிஞ்சது, நம்ம கிளாஸ் முடிஞ்சது, இதுக்கு மேல நம்மனால ஒரு நபரை கூட சேர்த்த முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டு போய் வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த 4 மாசமும் நான் வந்து முழுசா வேற வருமானங்களை ஏற்படுத்தி அதுல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு இப்போ வந்து இந்த கிளாஸையும் சிறப்பாக நடத்துகிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னன்னா, பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்த்து துக்கம் கவலை சங்கடம்னு சொல்லி எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷம்தான் உங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னை சுற்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து என்னோட கண்ட்ரோல் இல்லாத பிரச்சனைகளை நான் அப்படியே கை விட்டுருவேன். எந்த பிரச்சனையெல்லாம் என்னோட கண்ட்ரோலில் என்னால் முடியுமோ, எதை நான் செய்ய முடியுமோ, எதை வந்து என்னோட எமோஷனல்ல இருந்து தூக்கி வீசிட்டு நான் அந்த எமோஷனலை வந்து நான் மாற்றி வச்சுட்டு அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் நான் சிந்திக்கிறேனோ, அந்த சங்கடத்தை துக்கத்தை கவலையை மாற்றி வச்சுட்டு நான் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும்
நான் அதை வந்து கடந்து சென்று விடுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட உத்வேகத்தோட என்னோட ஒரு புது வீடியோ கேம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை வந்து கேம் விளாண்டு நான் ஜெயிச்சே தீருவேங்கிற முடிவோட அந்த பிரச்சனையை அணுகும் பொழுது நம்ம அங்க வெற்றியாளராக மாற ஆரம்பிக்கிறோம். எல்லாமே நம்மை சுத்தி நன்மையாக நடக்கக்கூடியதாக மாற ஆரம்பிக்குது இல்லையா? நம்மனால எதை கட்டுப்படுத்த முடியும், எது நம்மனால கட்டுப்படுத்த முடியாது, நம்மனால வந்து ஓரளவுக்கு ஒரு விஷயத்த கட்டுப்படுத்த முடியும், இது வந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 3 விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு செய்யணும். நம்மனால கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறத நம்ம கைவிட்டுறணும். நம்மனால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், இது என்னால கட்டுப்படுத்த முடியும் தெளிவாக அப்படிங்கும்போது அந்த 2 விஷயத்தையும் நம்ம கையில வச்சுட்டு நம்ம நகர ஆரம்பிக்கணும். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்துரும். சில விஷயங்கள் வந்து நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அதை எப்படி சொல்லணும்னா, உங்களை ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்க, உங்க பிசினஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரோட அடைச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? உட்கார்ந்து அதை திரும்ப அங்க நடத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. மொத்தமா சட்டரை போட்டுட்டு கிளம்பி டக்குன்னு அடுத்த ரோட்ல போய் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். இந்த அட்வான்ஸை வச்சு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த ரோட்டுக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உங்களால செய்ய முடியும், உங்களால உங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும்னா நீங்க எங்கேயுமே தோத்தே போக மாட்டீங்க. உங்களால வந்து அந்த பிரச்சனைய ஈஸியா உங்களால அணுக முடியும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு நல்ல நன்றி உணர்வோட நம்ம அணுகக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லதா எல்லாமே கிடைச்சிருச்சு, நீங்க நல்லா செட்டில் ஆயிட்டீங்க, நல்ல வருமானம் வந்துட்டே இருக்குது, எல்லாம் சூப்பர் தான். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா சூப்பரும் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து நான் எடுத்து சொன்னாலுமே இந்த ஒரு அவேர்னஸோட நம்ம கூட இருக்கிற இந்த சூழல்லாம் நம்ம கையை விட்டு போனாலும் நம்ம எப்படி அதை வந்து வெற்றியாக மாற்றுவது அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக சிந்தித்து நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கூட இருக்கிற அந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு நம்ம எப்பவுமே நன்றியை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த டீம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதிகமான நன்றியுடைய மனிதராக நீங்க மாறிடுவீங்க. இப்ப அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷன் அப்படின்னா அதை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லாத நிலை இருந்தா என்ன பண்றதுன்னு நம்ம சிந்திக்கும் பொழுது இப்போதைக்கு ஓகே சூப்பர், அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, என்னோட பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் நமக்கு நன்றி உணர்வு வந்து ஆத்மார்த்தமா உள்ள இருந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆத்மார்த்தமா நமக்கு உருவாகக்கூடிய அந்த நன்றி உணர்வு தான் நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில இடங்கள் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது இந்த இந்த விஷயம் வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும், ஒரு சூழல் மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும், அதை வந்து ஒதுக்கி இருக்கக்கூடாது. அப்படிதான் இப்போ வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சட்ட ரீதியாக நீங்க வந்து ஒரு ஒரு தராசுன்னு வச்சுக்கலாம், உங்க கடையில இருக்கிற ஒரு தராசு. அந்த தராசு வந்து வருஷம் வருஷம் அந்த சீல் வச்சு கொண்டு வரணும். அப்போ நீங்க பண்றதே கொஞ்சம் கம்மி வருமானமா இருந்தாலும் அந்த சட்ட ஒழுங்கு சிஸ்டம் அப்படின்னு வரும்பொழுது அந்த அங்க இருந்து நம்ம எடை போட்டு கொடுத்து நம்மளும் ஏமாத்த போறது இல்லை. வருஷம் வருஷம் போய் சீல் வைக்கிறனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன வெயிட்டை காமிக்குதோ அது காமிக்க போது, கொஞ்சம் கோணையா இருந்தா நம்ம டியூன் பண்றோம், சரியாயிருச்சு, டிஜிட்டலா இருக்கு, அது பாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஆளுமே
நாளைக்கு ஒரு ரைடு வந்து அது வந்து உங்களை பிடிச்சி அந்த தராசை தூக்கி உங்க பொருளை தூக்கி பிரச்சனை வர்றதுக்கு பதிலா, ஏன்னா அவங்க தூக்கிட்டு போனாதான் தராசை தான் தூக்கிட்டு போவாங்க. ஸோ அப்போ ஒரு வாரம் இல்லை ஒரு 2 நாள் வந்து உங்களால அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு 150 ரூபாயிலிருந்து ஒரு 700 ரூபாய்க்குள்ளார அந்த ஃபீஸ் வருமா இருக்கும். அப்ப அதை போய் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப அது ஒரு வருஷத்துக்கு அது பாட்டில் ஓடிட்டு இருக்கும். யார் வந்து கேள்வி கேட்டாலும் அந்த பேப்பர் எடுத்து கையில காமிச்சா பிரச்சனை முடிஞ்சுது. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரியுது, நமக்கு வந்து இந்த இந்த சூழல் வந்து நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும்னு தெரியுது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுக்குள்ள போய் பார்க்கணும் என்ன. அப்போ நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை பெரிதாவதற்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனையை சரியான முறையில நம்ம அணுகக்கூடியவர்களாக மாறிடும். இல்லையா? அங்க என்னெல்லாம் வந்து தப்பு இருக்குது, என்னெல்லாம் சரி இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இடத்துல வந்து ஒரு ஒவ்வாமை வருது, நமக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் ஆகுறோம் அப்படின்னா, அதை வந்து தவிர்ப்பதை விட அதை வந்து சரியாக அணுகுவதே சிறந்தது. இதுக்கு இன்னொரு வழி எப்படி சொல்லோடா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு நபர் வந்து உங்களுக்கு தப்பான ஒரு நபராக இருக்கிறார். மேபி நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, உங்க மேனேஜர் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா உங்ககிட்ட நடந்துக்கிறாரு, எப்ப கேட்டாலும் எதையா இருந்தாலும் உங்களை சிக்க விட்டுறாரு, பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டே இருக்கிறார். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் செஞ்சிருக்கிறேன். அடிக்கடி அந்த நபரை போய் பார்த்து சும்மாவா தேவையில்லாம அந்த கேபின்குள்ளார போய் எதையாவது ஒன்று செய்யறது, எதையாவது ஒன்று கொடுக்கறது, வாங்கறது, ஏதாவது நல்லதை பேசுறது, வர்றது, இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஸோ அவரை அறியாமையே ஓவரா கத்துறவரு, ஓவரா உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்றவரு கொஞ்சம் சாஃப்டா எப்படி உங்களை வந்து அணுகிறதுங்கிறத அவரு தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி அவர் என்னென்ன கேரக்டர் இருக்காரு, எப்படியெல்லாம் இருக்காரு, என்ன மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாரு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம அந்த ரூமுக்கே போகாம திடீர்னு ஒரு 10 நாளைக்கு இடையில ஒரு தடவை போனோம்னா அங்க பயங்கரமா குண்டு வெடிக்கதான் செய்யும், உங்களை போட்டு கஷ்டப்படுத்ததான் செய்வார். ஆனா நீங்க அடிக்கடி அவரோட முகத்துல அவரோட முன்னாடி வந்துட்டே இருக்கக்கூடிய ஆளா இருந்தா நீங்க எங்கேயோ ஒரு ஆக்டிவ்ல இருக்கீங்க அப்படிங்கறது அவர் மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்விகளை கேட்க மாட்டார். இப்போ இந்த சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் லோனுக்காக போவீங்க, லோனுக்கு போயிட்டு அவர் சொல்லுவாரு நெக்ஸ்ட் மந்த் 10th வாங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த மேனேஜரை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் உங்களுக்கும் அவருக்கும் பெரிய கம்யூனிகேஷன் இருக்காது, உங்களுக்கு வந்து தர்ற ஐடியா இருக்காது அவருக்கு. ஏன்னா நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நான் தான் மாட்டிக்குவோன்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு மாசம் பூரா 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் கேப்ல சும்மாவாவது போய் போய் அந்த பேங்க்குள்ளார போய் ஒரு சுத்து சுத்துறது, அந்த மேனேஜரை போய் பார்க்கறது, பேங்க் இருக்கிற ஸ்டாஃப்ட போய் பேசுறது, அங்க வந்து எதெல்லாம் ப்ராசஸ் பண்றது, கொஞ்சம் பணத்தை போடுறது எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாசம் ஒரு ஆக்டிவ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறமா நீங்க அந்த மேனேஜரை போய் பார்த்தீங்கன்னா உங்க லோன் சாங்ஷன் பண்ணிடுவார். நான் அந்த மாதிரி ஒரு லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க சான்ஸே இல்லை, தரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையும் நிதானமும் அங்க போய் உட்காரும் போது நிறைய பேர் சொன்னாங்க பொழப்பு இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு அடிமை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, அப்பப்போ இந்த நிறைய பேப்பரை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த லோன் க்ளோஸ் பண்ணி அதுக்கடுத்த ஒரு லோன் வரைக்கும் நான் அதுலயே வாங்கிட்டேன். பாருங்களேன். அப்ப என்னோட சன்னை கூட்டிட்டு போய் நான் அதே தான் சொல்லி கொடுத்தேன். இது பார்த்தியா எவ்வளோ பெரிய கன்சர்ன். நம்ம இதுக்குள்ள வந்து இதை நடத்துறோம் அப்படின்னா நம்மளோட பொறுமையும் நிதானமும் அங்க உட்கார்ந்து காத்திருப்பும் தாண்டா நம்ம வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தும். இதை 10-15 வருஷம். எஸ் மேம். வாழ்க வளமுடன் எஸ் சார். மேம், வாழ்க வளமுடன். இது பிரபஞ்சத்தோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான் இருக்கும் போல இருக்கு சார். நம்ம அவங்க கிட்ட போய் பொறுமையா, இப்போ ஒரு குழந்தைக்கே ஒரு அம்மா வந்து எதனா கொடுக்க பிடிக்கல, அது தப்பு அப்படின்னா கூட இது போய் திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் பாக்கறதுனாலே கொஞ்சம் கெஞ்சம் சுத்தி சுத்தி வரும். அப்ப அவங்களோட மனசு தானா இறங்கி அவன் சரி செஞ்சிடலாம் போ அப்படின்ற மாதிரி ஒரு வரும். கண்டிப்பாமா. ஒரு தாய்க்கு குழந்தைக்கு அதே மாதிரிதான் மத்த இதுவும் நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சதுங்க சார். பிரபஞ்சத்தோட ஸ்ட்ரக்சரே இதான் போல இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப
கெஞ்சும் போது, நன்றி சொல்லும் போது, மன்னிப்பு கேட்கும் போது அது நமக்கு தேவையானதை இறங்கி வந்து கொடுக்குது அப்படின்றது அது உணர்ந்திருக்கேன் சார் நான். எஸ், கண்டிப்பா மனிதர்களும் அதே நிலையில தான் இருக்காங்க. நம்ம என்னன்னா நமக்கு எல்லாமே வந்து குயிக்கா நடக்கும். அங்கதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்கணும். இங்கதான் பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க, நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க, நம்ம சொல்றதுதான் நம்ம செய்ய போறோம். ஆனா அந்த அணுகுமுறை மட்டும் வேற வேறையா இருக்கும். ஸோ அந்த ஒரு வித்தியாசமான கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு விஷயத்த வந்து அந்த மக்களுக்கு நம்மளை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது சரியாக மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதுல வந்து ஒரு ஹியூமர் வந்து இல்லாம போயிடுது. மெயினா என்னன்னா அதுதான் பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காமெடியா ஒரு லேசா ஒரு விஷயத்த வந்து எடுக்கிற தன்மை வந்து நமக்கு வேணும். நம்ம ஒரு பிரச்சனை வந்தாலே பரபர பரபரனா ஐயோ 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 எப்படி சரியாகும்? எப்படி அதை நார்மல் கொண்டு வர முடியும்? நம்மளால நடக்காது. அப்ப நம்ம என்னன்னா என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து ஒரு ஹியூமரிசம் ஒரு காமெடியா அதை வந்து அணுகிறதுக்கு நமக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியணும்? ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனோட ஒரு ஜாலியா அதை வந்து நம்ம கொண்டு போறதுக்கு தயாரா இருந்தோம்னா நம்ம வந்து வெற்றியாளராக நம்மளால ஈஸியா மாற முடியும். ஈஸியா வந்து நம்மளால அதை அணுக முடியும். ஏன்னா அங்க அங்க வந்து ஹியூமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமெடியான விஷயம் இருக்கும்போது நம்ம கிட்ட பொன் சிரிப்பு இருக்கும். நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அப்ப அங்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளை வந்து பாதிக்காது. இதே வந்து நம்ம கோபத்திலையோ டென்ஷன்லையோ கொஞ்சம் வைப்ரேஷனாக நம்ம இருந்தோம்னா நம்மனால அந்த நிகழ்வை சரிவர அணுகவே முடியாது. அங்க நமக்கு என்ன நடக்கும்னா நிறைய துக்கம் கவலை பிரச்சனைகள் தான் வந்து நம்மளை ஆட்கொள். அப்போ நம்ம இது எல்லாமே வந்து நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம், அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலா நம்ம உடம்ப வளர்த்திக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போவோம் இல்லையா? நம்ம மனசை வளர்த்திக்கணும்னா நம்ம எங்க போறது? எங்க போனா மனசை ஸ்ட்ராங் பண்ண முடியும்? ஜிம்முக்கு போனா உடம்ப ஸ்ட்ராங் பண்ணிடலாம். மனசை ஸ்ட்ராங் பண்றதுக்கு எங்க போறது? ஒரு டூர் போலாம், இல்ல கோயிலுக்கு போலாம், பிடிச்ச விஷயத்த செய்யலாம், அது மாதிரி. பிரச்சனைகளை அணுக தெரியணும், பிரச்சனைகளை அணுகணும். அதுதான் உங்களுடைய ஜிம்மு. அந்த கொஞ்சம் ஜிம்முல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிரச்சனையை அனலைஸ் ஆமா பண்ணலாம் சார். அந்த ஒரு 5 நிமிஷம் பிரச்சனைகளை ஒரு வந்து உங்களால கரெக்டா கரெக்ஷன் பண்ண முடியும், அதை வந்து உங்களால அணுக முடியும் அப்படின்னு நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாமே கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கறது, அதை வந்து ஏத்துக்கிறது, துக்கத்துல போய் உட்காராம இருக்கிறது, அப்படி உங்க பிரச்சனைகளை வந்து நீங்க அணுக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உங்களுடைய ஜிம். அதுதான் உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி ஈஸியா நம்ம அணுகலாம் அப்படின்னா எப்பவுமே வந்து கடவுள் என் பின்னால் இருக்கிறார், அந்த பிரபஞ்ச சக்தி என்னோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய உங்களுக்குள்ள நீங்க வச்சிருந்தா, எல்லா மனிதர்களையும் மன்னிக்க கூடிய மனநிலை உங்களுக்குள் இருந்திருந்தால், ஒருத்தர் வந்து தப்பு பண்றாங்க, உங்க உங்க பர்த்டே நாளை வந்து ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா அவங்க ஹியூமர் தானே, அவங்க மனுஷங்க தானே. அந்த ஹியூமன் வந்து இந்த மாதிரி மறக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால நம்ம அதை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா பிரச்சனைகளே இருக்காது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது கடவுள் என்னோடு இருக்கிறார், அந்த பிரபஞ்ச சக்தி என்னோடு இருக்கிறது, எனக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால பின்னாடி இருந்து ஒரு நல்ல பலம் வந்து உங்களுக்கு கிடைத்ததாக தோணும். அந்த கிடைத்த அந்த பலத்தை வச்சு நம்மனால நம்மளோட கோபத்தை மெயினா நம்ம கண்ட்ரோல் பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்வு அதுதான், உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட அந்த ஆதங்கத்தை குறைக்கணும். இது ரெண்டையும் பண்ணிட்டு நம்ம மற்ற மனிதர்களை முழுசா மன்னிச்சுட்டு கடவுள் என்னோடு இருக்கிறார், அந்த பிரபஞ்ச சக்தி என்னோடு இருக்கிறது அப்படிங்கிறத முழுசா நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சரியாயிரும். நீங்க யாராவது இதை பத்தி பேசுறது நான் பேசலாம், இல்லைன்னா
உங்களுடைய சக்ஸஸை இங்கே பேசலாம். புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை இதில் பதிவு செஞ்சிருங்க. எஸ், யார் பேச போறீங்க? சார் வாழ்க்கை வளமுடன் எஸ்மா, சார். வாழ்க வளமுடன். நீங்க இப்போ வந்து சொன்னீங்க ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நம்ம அதை அணுகுமுறை எப்படி அணுகிறோம், தள்ளி நின்று பாக்குறது, ம் அந்த மாதிரி நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் நடந்ததுக்கு நன்றி கூறுறது, இதெல்லாம் வந்து லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்த அப்புறம் இன்னுமே அதை வந்து ஃபாலோ பண்றேன் சார். ம் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் ப்ராப்ளமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைங்க சார். ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டா வருன்னும் போது நமக்கு அதுல ஸ்ட்ரகிள் நிறைய வரும். ஆனா நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன் சார். என்னோட பொறுமை அதுக்கு முன்னாடி நான் நிறைய கோவம் வரும் சார். வீட்டுல அம்மா வீட்டை நம்ம நினைச்சதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தோம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் வரும்போது எவ்வளவு பொறுமையா இருக்குமோ அவ்வளவு பொறுமையா இருந்தா அந்த பொறுமையோட இதுதான் சார் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வந்து நின்று இருக்கேன். ஆனா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்கும் சார். எப்படியா இது வந்து உண்மைன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நாம வந்து அவங்க மேல கோவப்படாம அதை பொறுமையா இருந்து அவங்களுக்கு உணர்த்தணும்னு நினைச்சு கடவுள் மேல நம்பிக்கைய வச்சு, அதாச்சும் இந்த சாமி தான் அப்படின்றது நான் நம்ப மாட்டேன் சார். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது தான் அப்ப இருந்தே எனக்கு இறை நம்பிக்கை இருந்தது சார். அந்த நம்பிக்கை மூலியமா தான் சார் இவ்வளவு நாளும் அப்படியே லைஃப் கடந்து வந்திருக்கேன் சார். இப்பவும் அதே நம்பிக்கையோட தான் சார் லைஃப இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வீட்டுல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத நம்ம கிளாஸ் மூலியமா இன்னும் கொஞ்சம் போல்டா அதை வந்து பண்றேன் சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ. டெய்லி இந்த ஸ்பீச்சஸ் வந்து அதுல இருந்து ஒரு வார்த்தையாச்சும் ஒரு வேர்டாச்சும் நமக்கானதா இருக்குங்க சார். அன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுது எனக்கு லேட் ஆனாலும் காலையில ஒர்க் 6:30 வந்துடும் சார். ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இருந்தா கூட லேட்டா ஜாயின் பண்ணாலுமே அது பண்ணலன்னா அது பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன் சார். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல போய் ஏதாச்சும் பார்க்கணும்னு பார்த்துடுவேன் சார். அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். பிரபஞ்சத்துக்கு நன்றி, உங்களுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார். எஸ், வேற யார் பேச போறீங்க? வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அது நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகுதான் பிரச்சனைன்னு வந்தா ஜாலியா எடுத்துக்கணும். இந்த பிரச்சனை ஸ்ட்ரகிள் வருதுன்னா அடுத்த ஒரு நன்மைக்காக வந்திருக்கு, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்றது எனக்கு இந்த கிளாஸ் வந்த பிறகுதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ட்ரகிள் வந்தா தண்ணியை அறியாம சரி இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆனா வெளியே வந்துட்டே இருக்கு. அதனாலதான் இந்த கிளாஸ்க்கு வர முடிஞ்சது. அடுத்து நம்ம நிக்கணும், எழுந்து நிக்கணும், இதுல இருந்து வேற எப்படி வெளியே வரலான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபேமிலிலயும் சரி, வெளியே வேலை வாய்ப்புல எக்கனாமிக்கலா எதுலயோ இது பண்ணும்போது இதுல இருந்து வெளியே வரணும்னு நம்ம யோசிச்சோம். ஆனா இப்ப வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு ஓகே ஸ்ட்ரகிள் வருதா பரவாயில்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்னு கொஞ்சம் மைண்ட் ஜாலியா எடுத்துக்கிட்டேங்க சார். முன்ன வந்து கவலையோட ஃபேஸ் பண்ணுவோம், இப்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு ஸோ அடுத்த நன்மைக்காக இது வந்திருக்கு அப்படின்னு அந்த புரிஞ்சுக்கிட்டு அதை ஜாலியா அதை எடுத்துக்கிற மைண்ட் வந்துச்சுங்க சார். அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் எனக்கு. கண்டிப்பாமா. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ், வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். காயத்ரி ஸ்பீக்கிங் சார். நேத்து நான் உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். ஆமா சார். அதுல இருந்தே சில இன்சிடென்ட்ஸ் வருங்க சார். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள அறியாமையே ஒரு சில விஷயம் நடக்குது. அதனால வந்து when we become a victim, அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இப்ப நம்ம கான்சியஸா இருந்தா அறிவு நல்லா வேலை செஞ்சதுன்னா அந்த ஒரு நீங்க சொன்னீங்கல்ல நம்ம அறியாம பேச்சு வந்துடுறது எல்லாம் சொல்றீங்களா, அந்த மாதிரி பேசிட்டோம். அதாவது எப்படின்னா இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேனே, நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ண இதுல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பத்தி இப்படி நெகட்டிவா பேசுவாங்க. இது அவங்களுக்கு பின்னால பேசுவாங்க, அப்புறமா சைலண்ட் ஆயிடுவாங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆயிடுவாங்க. பட் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன அறியாம அவங்க பேசினது பேசிட்டேன். பட் இட் இஸ் நாட் இன் மை மைண்ட். அவங்களோட இது வந்து அப்படி வெளியே வந்துச்சு. பட் கிளாஸ் நான் ஒரு விக்டம் மாதிரி ஆயிட்டேன்.
அது நம்ம அதாவது அறிவு அப்ப வேலை பார்த்திருந்தாக்கா நம்ம அப்படி பேசிருக்க மாட்டோம். நீ என்னை வச்சு செய்யற அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டதை வந்து அவங்க நான் வச்சு செய்யறதுனா என்ன காட்டுறேன் அப்படின்னு என்னை வச்சு செஞ்சு என்ன மத்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அவளா வச்சு செய்வா போ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் அப்படி சொல்லிட்டேன்னா அதனால they started targeting me. Hence I was forced. I myself quit the job. வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ ஒன்றும் கம்மி இல்லை. ஐ எம் அட்டெண்டிங். எனக்கு இறைவனை வந்து உங்களை மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் மூலியமா எனக்கு வந்து என்னை வந்து மோல்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆசான் மாதிரி நீங்க கிடைச்சிக்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெவலப் மை செல்ஃப். கண்டிப்பா என்னோட மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிட்டு எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போகணும், ஹவு டு பர்சியூ மை இன்கம் அப்படின்றது உங்க மூலியமா ஐம் ஜஸ்ட் புட்டிங் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். இல்ல கண்டிப்பா அது எப்படி கிடைக்கும். அந்த டீல் பண்ணிட்டு இன்னொன்னு என்னன்னா, உங்களோட அந்த சப்கான்சியஸ் மைண்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இதுல பெரிய நம்ம லைஃப் மாஸ்டர் கோர்ஸோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரேடியோல வந்து அந்த பேண்டு திருப்புறக்கு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி லெஃப்ட் ரைட்டு திருப்பினோன்னா ஒரு பேண்டாக கிடைக்கும். அதில் வந்து எஃப்எம் இருக்கும், ஏஎம் இருக்கும், அதே மாதிரி அந்த பேண்டு வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுடைய மனநிலையிலையும் நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த பேண்டையும் நம்மனால என்ன பண்ண முடியும்னா, அடுத்த மனிதர்களுடைய அந்த பேண்டை நம்மனால டியூன் பண்ண முடியும். அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் மூலமாக நம்ம ரொம்ப வெற்றிகரமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அந்த அங்கே அனுபவிச்சிங்களா அந்த ஸ்ட்ரகிள், அடுத்தவங்களுடைய அந்த வேர்ட்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னா, அதே ஆள், அதே நபர், அதே ஸ்கூல், அதே ஆளுங்க உங்களை வந்து மேபி நீங்கள் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனால் அதுக்குள்ளேயே இருக்கும்போதே அதே பர்சன்ஸ் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஃபேவராக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டியூனிங் வந்து நம்மளால பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த மாதிரி மாற்றினவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே வந்து நம்மளோட யோகம் சொல்லி ஒரு மேம் வந்து நம்ம இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ யோகம் வந்து உங்களை விட ரொம்ப ஸ்ட்ரகிள், டெய்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டீம் வந்து அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த யோகம் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக அங்கே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாகி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு ஹெச்ஓடியாக இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த காலேஜை விட்டு வந்துடணும்னு நினச்ச ஒரு நபர் வந்து இன்னைக்கு அந்த காலேஜோட ஹெச்ஓடியாக சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்களோட பயிற்சி தான் அவங்களுக்கு அதை கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள், எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் இந்த மாதிரி பேண்ட் டியூனிங் பண்ண முடியும். அந்த மாதிரி டியூன் பண்ணி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கு நம்ம லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னும் அதிக லெவலுக்கு போகணும், இன்னும் நம்மளை வந்து சரிப்படுத்தணும்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் கோர்ஸையும் நம்ம சேர்த்து பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த நிலையில் நம்ம கற்றுக்கும் போது அட்வான்ஸுக்கு போகும்போது இன்னும் நம்ம லைஃப்பை ஃபினான்சியலாக பெரிய அளவில் நம்மளால் மாற்ற முடியும். இதில் வந்து நிறையா டெக்னிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. 1 by 1 அந்த கிளாஸில் வந்து கற்றுக்குவீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.